அன்பார்ந்த உயர்தன்மை யூடியூப் நேயர்களுக்கு அது ஒரு அற்புதமான விஷயம்னா என்னையா அற்புதம் அப்படிமே நல்ல அற்புதமான விஷயம்தான். ஜோதிடத்திற்கு தேவையான விஷயம். ஒரு மாதம் நல்லா இருக்கும் தொழில், அதுக்கடுத்த மாதம் என்ன சொன்னோன்னா ரொம்ப ஹம்மிங்காக இருக்கும். அப்போ ஹம்மிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னோன்னா, நமக்கு என்னடா போன மாதம் நல்லா இருந்தது, இந்த மாதம் நல்லா இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லா மனிதனுக்குமே உண்டு. இது ஏன் என்பதை கண்டுபிடிக்க தெரியும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மாதம் சிறப்பாக கையில் அழகா பணத்தை எண்ணி பார்த்த நாம் மறுமாசம் தொழில் சிறப்பாக ஓடவில்லையே அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஏன் ஓடாதுக்கு காரணம் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண தெரிஞ்சாதான் நாம் நன்றாக இருக்க முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தர் ஒரு அற்புதமான சூத்திரம் இப்போ ஒவ்வொரு மாதங்களிலும் சூரியன் பெயர்ச்சியாகி கொண்டிருக்கிறது. சந்திரன் ரெண்டரை நாள் ஒரு 2.5 நாள் சந்திரன் ஒரு கட்டத்தில் இருக்கும்போது சூப்பராக இருக்கும். அடுத்த 2.5 நாள் இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா திக்குமுக்காடு. இது ஏன், இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை பழமையான நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த பழமையான நூலில் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ பழமையான நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும், இதுக்கு என்ன கணக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அப்போ அந்த கணக்கை தெரிஞ்சுக்கிடணும். ஒவ்வொரு மாதமும் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார். அப்போ அவர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்? மேசத்தில் இருந்தால் மேசத்தில் இருக்கிற செவ்வாயுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார். அது பொதுவான விதி. ரிஷபத்தில் இருந்தால் சுக்கிரன் வீட்டில் இருக்கார், மிதுனத்தில் இருந்தாலும் நரசம். உங்களுடைய சூரியன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்? உங்களுடைய சந்திரன் என்ன சொன்னான்னா யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்? உங்களுடைய செவ்வாய் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்? இது கோச்சார ரீதியாகவும் பார்க்கலாம். கோச்சார ரீதியாகனா அப்பக்கப்ப நிகழ்வு. ஸ்டாண்டர்டு என்பது என்ன சொல்கிறான்னா, நம்ம ஜாதகத்தில் சூரியன் உட்காந்த இடம் தான், செவ்வாய் உட்காந்த இடம். அதில் எந்த வித மாற்றமும் நீங்கள் என்ன சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தை கோச்சார கிரகங்கள் சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் நின்ற இடம் இருக்கு இல்லையா, நின்ற நட்சத்திரம். இப்போ ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், அதற்கு அந்த கிரகம் உட்காந்து. இப்போ நம்ம அந்த கணக்கை சொல்லிட்டு மற்றபடி நம்ம நிறையா கணக்கு பார்த்துக்கணும். இப்போ சூரியன் என்ன சொல்கிறான்னா மேசத்தில் இருக்கார், ரிஷபத்துக்கு போகிறார். அப்போ அந்த ரிஷபத்துக்கு போகும்போது என்ன சொன்னால் அந்த மாதம் எப்படி இருக்கும் எப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ என்ன சொன்னான்னா இந்த மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு வருகின்ற நாள் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ரிஷபத்திலிருந்து 5ஆம் வீடு யார்? சூரியன் ரிஷபத்துக்கு வந்திருக்காரு. அந்த ரிஷபத்தில் இருந்து 5ஆவது வீடு யார் அப்படின்னா 5ஆவது வீடு கன்னி. அந்த கன்னி வீட்டுக்குண்டான புதன் சூரியன் பெயர்ச்சி ஆன நாளில் மேசத்தில் ரிஷபத்துக்கு இந்த கட்டத்துக்குள்ளே வந்துட்டார், இந்த வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ அந்த ரிஷபத்தில் இருந்து 5 குடையவன் யாரோ, 5 குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அவருடைய கட்டுப்பாடு தான் சூரியன் வருவார். இப்போ உதாரணம் சொல்லிடுவோம். இப்போ என்ன சொன்னான்னா புதன் சூரியன் பெயர்ச்சியான அன்னைக்கு பெயர்ச்சியான அன்னைக்கு என்ன சொல்கிறான்னா
புதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காருன்னு வச்சுவிடு. அப்போ மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் உட்காந்தாச்சுன்னா சூரியன் அப்போ வந்து சூரியன் யார் கட்டுப்பாட்டுக்கு வருவார்? புதன் உட்கார்ந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கட்டுப்பாட்டுக்குரியவர்கிட்ட தான் வருவார். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து சூரியனுக்கு செவ்வாய் என்ன ஆதிபத்தியம்? நட்பு. அப்போ அந்த மாதம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அந்த மாதம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதே சூரியனுக்கு பகை கிரக நட்சத்திரத்தில் பகை நட்சத்திரத்தில் போய் சூரியன் நின்ற இடத்திற்கு 5 கூடியவர் உட்கார்ந்திருந்தால் அந்த மாதம் டப்பாத்தார். இதே மாதிரி இப்போ சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னு மேசத்தில் இருக்கார். மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அப்போ மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகும்போது அந்த ரிஷபத்திலிருந்து 5வது வீடு, ரிஷபத்திலிருந்து 5வது வீடு புதன் வீடு தான். அப்போ அந்த புதன் யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரோ அவருடைய கண்ட்ரோலில் தான் அந்த 2.5 நாள் இருப்பார். அந்த புதன் நின்ற நட்சத்திரத்திற்குரியவன் சந்திரனுக்கு நட்பா பகையா? நட்பா பகையா? அப்போ அந்த நட்பா பகையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை தெரிந்தால்தான் நட்பாகில் அந்த 2 நாள் 2.5 நாள் நல்லாவே இருக்கும். நட்பு இல்லை என்று சொன்னால் அந்த 2.5 நாள் வந்து சந்திரன் அந்த கட்டத்தை விட்டு போகும்போது அடுத்த கட்டத்துக்கு போய் அந்த கட்டத்தில் உட்கார்ந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு உரியவர் 5ஆம் இடத்திற்கு உரியவர் யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குரியவர் சந்திரனுக்கு நட்பா பகையா அப்படிங்கிறத பார்த்து நட்பானா அந்த 2.5 நாள் நல்லா இருக்கும். பகையான 2.5 நாள் தப்பு தான். அப்படிங்கிறது எல்லா கிரகத்துக்கும் பார்க்கலாம். கோச்சார ரீதியாக வந்து எல்லா கிரகத்திற்குமே சூரியன்லேருந்து ராகு கேதுகள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது கோச்சார ரீதியாக இப்படி தான் பார்க்கணும். சரி, உங்களுடைய தனஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடியவர், உங்களுடைய தனஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடியவர், நீங்கள் கஷ்டப்படுவீங்களா கஷ்டப்பட மாட்டீங்களா? நீங்கள் பிறக்கும்போது என்ன அமைப்பில் இருந்தாருங்கிறத எப்படி பார்ப்பேன்? ஒருத்தருடைய தனஸ்தான அதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செவ்வாய். அந்த தனஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் போய் இருக்கார். கேட்டை நட்சத்திரத்திலே போய் உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த கேட்டை நட்சத்திரம் எங்கே இருக்குது? விருச்சிக ராசியில் இருக்குது. அப்போ அந்த விருச்சிக ராசியில் போய் இருக்கிற காரணத்தினால அப்போ வந்து என்ன சொன்னான்னா அந்த விருச்சிகத்திலிருந்து 5வது வீடு என்னது? விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த மீனத்திற்குண்டான குரு யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ, மீனத்திற்குண்டான குரு யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ, இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய் வந்து 2 கூடையவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து பிறக்கும்போது லக்கணத்துக்கு அவர் வந்து எதில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா விருச்சிகத்தில் உட்கார்ந்துருக்கார். அவருடைய கண்ட்ரோல் யாரிடம் இருக்கிறது என்பதை யார் நமக்கு தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? அப்போ 5 குடையவன் தான். 5 குடையவன் நின்ற நட்சத்திரம் யார்? அந்த 5 குடையவன் நின்ற நட்சத்திரம் வந்து இந்த செவ்வாய்க்கு ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் எப்பயுமே பணத்துக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. பகையாக இருந்தால் உங்களுக்கு போராட்டமாகத்தான் இருக்கும். அப்போ பகை நன்மை என்பது என்ன சொல்கிறான்னா வந்து நன்மை இருக்கிறது என்று சொன்னால் நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. தீமை இருக்குதுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் பகை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருச்சோ, ஒரு கிரகம்
பெயர்ச்சியானவுடனோ அல்லது பிறக்கும் போதோ ஒரு கட்டத்தில் நின்றால் அந்த கட்டத்தில் இருந்து 5 குடையவன் யாரோ அவன் நின்ற நட்சத்திரம்தான் இந்த கிரகத்துக்கு கண்ட்ரோல். யார்? நான் தான் உனக்கு கார்டியன், நான் தான் உனக்கு கார்டியன் அப்படின்னு அது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது தான். அப்போ நமக்கு அந்த கிரகங்களுக்கு என்ன சொல்ல நன்மை தீமை என்பது இருக்குது. இப்போ சூரியனுடைய நட்பு யார், குருவோடைய நட்பு யார் அப்படிங்கிற 2 பிரிவாக பிரிச்சிடலாம். அப்போ அந்த பிரிவுகளில் நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நன்மையாகவே இருக்கும். பகை என்று சொன்னால் பகைக்கு என்ன செய்யணும்? பகையாக போயிருச்சு, பகையாக நம்ம தலையெழுத்து அப்படி போய் உட்காந்துருச்சுன்னா அந்த பகைக்கு உண்டான கிரகம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை எந்த ஒரு மனுஷன் தானம் பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளோதான். தானம் பண்ண 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 என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டம் இன்னொருத்தர் சாப்பிட 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 என்ன செய்யும்? என்ன செய்யும்? அப்படியே என்ன சொல்கிறான்னா ரேட்டிஃபிகேஷன் ஆகிட்டே வரும். இதை கோச்சார ரீதியாகவும் பார்க்கலாம், நம்மளுடைய ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு கிரகத்திற்கும் பார்க்கலாம். ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு 5 குடையவர் யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார், அந்த நட்சத்திரம் தான் இந்த இடத்துக்கு கண்ட்ரோல். அவன் அந்த நட்சத்திரம் இவருக்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் பகையா நட்பா? பகை என்று சொன்னால் உணவை தானம் பண்ணும், நட்பு என்று சொன்னால் அந்த உணவை சாப்பிடும். சாப்பிட்டால் நன்மை, தானம் பண்ணினால் என்ன சொல்கிறான்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும். இதுதான் ஜோதிடத்தோடைய உண்மையான அடிப்படை ரகசியம். இது தெரியாமல் என்ன சொல்கிறான்னா நான் அந்த ஊருக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், அங்கே போய் அங்கே பிரதட்சணம் பண்ணினேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எதை தானம் பண்ணணும், எதை சாப்பிடணும், ரொம்ப பெர்ஃபெக்ட். 2.5 நாளைக்கு ஒரு கணக்கை நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி என்ன சொன்னான்னா இப்போ இந்த சந்திரன் இன்றைக்கி எங்கே இருக்காருன்னா கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த கேட்ட நட்சத்திரத்தில் தான் இருக்கார். இப்போ கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கின்ற சந்திரன் இன்றைக்கி யாருடைய கண்ட்ரோலில் இருக்கார்? அப்போ இன்றைக்கி யாருடைய கண்ட்ரோலில் இருக்கார் அப்படின்னு சொல்லி வரும்போது கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசிக்கு 5 குடையவர் யார்? விருச்சிக ராசிக்கு என்ன சொன்னால் 5 குடையவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு. இந்த குரு எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார்? குரு என்ன சொல்கிறான்னா எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதை என்ன சொல்கிறான்னா செல்லெடுக்கும். குரு எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார்? ஒரு சின்ன விளக்கம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் அப்பப்போ வருகின்ற ஒரு மூடு, அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி இந்த அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா இந்த 2.5 நாள் என்ன சொல்கிறான்னா சந்திரன் விருச்சிகத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ விருச்சிகத்தில் உட்காந்துருக்கும் போது என்ன சொல்கிறான்னா இந்த உட்காந்துருக்கார். இன்றைக்கி இப்போ மூல நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிட்டு, 11/9 இந்த 2.5 நாள் இந்த சந்திரன் யார் கண்ட்ரோலில் உட்காந்துருப்பார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா குருவோடைய கண்ட்ரோல். குரு எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால என்ன சொல்கிறான்னா எப்பயுமே சந்திரனுக்கும் செவ்வாய்க்கு ஆகாது, சந்திரனுக்கும் செவ்வாய்க்கு ஆகாது. அப்போ சந்திரனுக்கு செவ்வாய்க்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு அது ஒரு விதத்தில் என்ன சொல்கிறான்னா உள்ளார்ந்த பகை கிரகங்கள். அப்போ இந்த 2.5 நாள் எப்படி யாருடைய கண்ட்ரோலில் போய் என்ன சொன்னால் செவ்வாய் இருந்திருப்பார், இந்த சந்திரன் இருந்திருக்கிறார் அப்படின்னா செவ்வாயோடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன்னா குரு இன்னைக்கு குரு என்ன சொன்னான்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ யாருடைய கண்ட்ரோல்? சந்திரன், செவ்வாயோடைய கண்ட்ரோல். சரி, இப்போ என்ன சொன்னேன், இப்போ அட் ப்ரெசன்ட் ஸ்டேஜ் மூல நட்சத்திரத்துக்கு இப்போ வந்துட்டார். இந்த 2.5 நாள் யார் கண்ட்ரோலில் இருப்பார் அப்படிங்கும்போது தனுசில் இருக்கார். தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம். 5வது வீட்டுக்கு உண்டான செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காருன்னா திருவாதிரையில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ திருவாதிரையில் போய் உட்காந்துருக்கிறதுனால என்ன சொன்னா சந்திரனுக்கும் ராகுக்கு ஆகாது.
சந்திரனுக்கு ராகுக்கு ஆகாது. அப்போ சந்திரனுக்கு ராகுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, கருணாகமும் சந்திரனும் சேர்ந்த காலத்தில் இறுக்கி பிடிச்சது மாதிரி இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, அந்த பகை கிரகம், பகை சந்திரனுக்கு பகையான கிரகம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு திருவாதிரைக்கு வந்து வாழைப்பழம் தானம் பண்ணிடணும். சரி, மிருகசீர இடத்துல உட்காந்து அங்கேயும் பிரச்சனை தானையா அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா, தேங்காய் தானம் பண்ணினால் ஒரு தானத்தால் என்ன நடக்கும், நமக்கு வந்து என்ன சொன்னான்னா, எவனோ அவன் என்ன சொல்கிறான்னா, அள்ளி கொடுக்கலைனாலும் கிள்ளி கொடுக்குற மாதிரி வந்து நம்ம தொழில் ஓடிடும். இதை 2.5 நாளைக்கு ஒருக்க ஒவ்வொரு மனுஷனும் பார்த்துடும். ஷார்ட்டான ஒரு விஷயம் எப்படின்னா, ஒவ்வொரு கிரக பெயர்ச்சி ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்தில் நடக்கும்போது அந்த கட்டத்திலிருந்து அந்த பெயர்ச்சியான கிரகம் நின்ற இடத்திலிருந்து 5 குடையவர் யாரோ, அந்த 5 குடையவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ அவர் இந்த பெயர்ச்சியான கிரகத்திற்கும் அந்த 5 குடையவர் நின்ற நட்சத்திரத்திற்கும் நல்ல நன்மை செய்யக்கூடியவராக இருந்தால் நீங்கள் அது சார்ந்த உணவை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா வெற்றி கிடைக்கும். பகை ஆயிடுச்சு, நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா அந்த பழங்களை தானம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஜெயிப்பதற்கும் உணவை சாப்பிடலாம், நீங்கள் ஜெயிப்பதற்கும் உணவை தானம். ஜெயிப்பதற்கு உணவை சாப்பிடு, தோக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சொன்னால் உணவை தானம் பண்ணு. எவ்வளோ ஷார்ட்டாக வந்து என்ன சொன்னான், அதான் சொல்லியிருக்கான் ஜோதிட சாஸ்திரத்தில், உணவை சாப்பிடுவதனாலும் உணவை வந்து என்ன சொன்னான் பிறருக்கு தானம் பண்ணுவதனாலும் நீ வாழ்வாய். சரியா பச்சா? அதனால் லாஸ்ட் ரவுண்டில் எப்பயுமே என்ன சொன்னான்னா, ஒரு கிரகம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பெயரும் போது அந்த கிரகம் பெயர்ந்த இடத்திலிருந்து 5 குடையவர் யாரோ அவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரம்தான் இந்த பெயர்ந்த கிரகத்திற்கு வந்து ஹெட்மாஸ்டர். நான் சொன்னது தான் நீ கேட்கணும். நன்மையாக இருந்தால் ஓகேப்பா, ஓகே நீ ஓகே அப்படின்றோம். தேவையாக இருந்தால் இறுக்கி பிடிச்சி சங்கிலியை போட்டு கெட்டி போடும். அப்போ சங்கிலியை உடைப்பதற்கு பெயர்ந்த கிரகத்திற்கு தீமை செய்யக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்கள். நன்மை செய்யக்கூடியதாக இருந்தால் அந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். நித்தமும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்து கொண்டே போவீர்கள். இது ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்ட விதி. தேடணும் தேடணும் தேட 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 ஜோதிடம் வந்து அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஊற்று. இதை எவ்வளவு சாப்பிட்டாலும் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த அமிர்தத்தை சாப்பிட்டால் மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா அவன் வந்து குடிக்க குடிக்க ஒன்றுமே செய்யாது. இது யாருக்கும் புரியல. அதனால் வந்து எங்கேயும் தேடி அலைய வேண்டிய என்ன சொன்னான், உணவை சாப்பிடு பணத்தை சம்பாதி, உணவை தானம் பண்ணு பணத்தை சம்பாதி. இந்த 2 தான் நடக்கும். இதுதான் ஜோதிடத்துடைய வெற்றிக்கு ஒரு வழிகாட்டி. கோச்சார கிரகங்களும் நம்மளுடைய வாழ்நாளில் நம் பிறப்பின் போது எந்த கிரகம் எந்த இடத்தில் உட்கார்ந்தாலும் அந்த கிரகத்திற்கு 5 குடையவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ, அது காலங்காலமாக ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த அமைப்பு, அவன் சாமியை கும்பிட மாட்டேங்காங்க. சாமியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இழிநிலையாக பேசுகிறாங்க. ஆனால் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த கிரகம் போட்ட பிச்சை தான். இந்த கிரகம் போட்ட பிச்சை வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அதான் அவன் வாங்கி வந்த விதி, இது நம்ம வாங்கி வந்த விதி அப்படின்ட்டு போக வேண்டியதான். எல்லாம் ஜோதிடத்தில் வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள். எல்லாருக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.